ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளில் இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் அழைத்து கொண்டு செல்லலாம் என்று ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்த இடம் எவ்வளவு வித்தியாசமானது. பரிசுத்த வேதாகம் அழகாய் சொல்லுகிறது. உபாகம் 32:10 பாழான நிலத்திலும் ஊழை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் என்னை கண்டுபிடித்தார். அப்படின்னா ஒருவரும் கவனிக்காத ஒரு இடம், பாழா போன இடம், அது யார் வரப்போறாங்க இல்லைங்களா? ஊழ இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளி. ஊழல் எங்க ஊழ இடம்? நரி, என்னது ஒரு சுடுகாடு, காடு, மேடு போன்ற ஒரு இடம், வெறுமையான ஒன்றும் வளராத அவாந்தர வெளியில என்னை கண்டுபிடித்தார். இனி விவசாயமே கிடையாது அப்படின்னு வச்சுங்களேன், அது மாதிரி ஒரு இடம். ஆனா நரிகள் குடியிருக்கிற ஒரு இடம், வசிப்பதற்கு ஏற்றதல்ல. அப்போ ஒன்றுமே இல்லை, ட்ரை லேண்ட் மாதிரியான இடம், கண்ணு கெட்டுனவர் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல இருந்து என்னை கண்டுபிடித்து கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓசியா 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் அறிந்து கொண்டேன்னு சொல்றாரு. சில நேரங்களில் போராட்டங்கள், கஷ்டங்கள், அடி மேல அடி, கஷ்டம் மேல கஷ்டம், நஷ்டம் மேல நஷ்டம் வரும்போது நம்ம உடைந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். கவலைப்படாது, அற்புதம் நடந்தது சூளைக்கு வெளியே இல்லை, சூளைக்கு உள்ளதா. ஹல்லேலூயா. 7 மடங்கு ஆகட்டுமே, ஆனாலும் அது உள்ளே அற்புதம் நடந்தது அல்லவா? சிங்ககபிக்கு வெளியில் இல்லை, சிங்ககபிக்கு உள்ளதான் அற்புதம் நடந்துச்சு. அதே அற்புதம் மனாந்தர் மகா வறட்சியான தேசத்தில் என்னை தெரிந்து கொண்டார். அப்ப கர்த்தர் என்னை தேடி கண்டுபிடிக்கிறாருங்க. லூக்கா 15:4-5 சொல்கிறது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தோல் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வர செய்து காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்பட நண்பான் அல்லவா? அப்படின்னா நீங்க நினைக்கலாம், என்னை யாருமே விசாரிக்கலாம், ஆண்டவர் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறாரு. சில நேரம் உபத்திரவத்தின் மேல உபத்திரவம், சிலருடைய வாழ்க்கையில பயங்கர போராட்டம். 48:10 ஏசாயா சொல்கிறது, உபத்திரவத்தின் குகையிலே என்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டார். அப்படின்னா உபத்திரவத்தினால் உபத்திரவம் இருக்கட்டும், அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அப்ப எதற்காக என்னை கண்டுபிடித்தார்? லூக்கா 15:7 மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரே ஒரு மாஸ்லாம நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு அந்த ஒரு நபர் நீங்களாய் நானா ஏன் இருக்கக்கூடாது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அதுக்குதான் தேடினாரு, கண்டுபிடிச்சாரு. அவாந்தர வெளி, வறட்சியான இடம், மிக வறட்சியான இடம். எதற்காக தெரியுங்களா? விளையாட்டுக்கு அல்ல, ஏதோ ஒரு உன்னத நோக்கத்துக்காக மட்டுமே. அது எந்த உன்னத நோக்கம்? ஏசாயா 62:3 சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கையிலே நீ ஒரு அலங்காரமான கிரீடம். அதனாலதான் உன்னை தேடி கண்டுபிடித்தார். நீ விலையேற பெற்றவன், விலை மதிப்பற்றவன். அதற்காக விலையில்லாத, தன்னுடைய விலை மதிப்பில்லாத தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. இந்த அற்புதமான ஆசீர்வாத திருநாளிலே ஒரு விசை கூட அவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ பார்த்துக்கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில என்னை விசாரிப்பார் இல்லையே, கேட்பார் இல்லையே என்று அங்கலாய்ப்போடு பார்த்துக்கொண்ட வாழ்க்கையிலே நீ விசாரித்து உயர்த்துகிறோம் என்பதை வசனத்தின் வழியா பேசும் தயவுக்கா நன்றி ஆண்டவரே. ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளர்ந்த நாமத்தினாலே என் தேவனுள்ள ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய பாத வடியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.